காலத்துக்கு மீறிய அல்லது முந்தைய ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை ஒருத்தர் கண்டுபிடிக்கும்போது அவர் வாழக்கூடிய நாட்டில் உள்ள அந்த அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது அந்த கதை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் சொல்ல போகிற இந்த கதை கிபி 400ஆம் வருடம் சீனாவில் நடக்குது. சீனாவை அப்போ எம்பரர் யுவான் அப்படின்றவர் தான் ஆண்டுக்கிட்டு வர்றாரு. அவரோட தலைநகரம் சீன பெருஞ்சுவருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த காலகட்டத்தில் சீனா ரொம்ப செழிப்பாக, விவசாயத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்குது. ஆனால் அந்த மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்காக சோகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை அதன் போக்கில் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மன்னர் அதிகாலையில் உட்காந்து அவரோட தோட்டத்தில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரோட சேவகன் வேகமாக வர்றான். மன்னா, நான் ஒரு அதிசயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றான். என்ன அதிசயத்தை பார்த்த அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த காற்று புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கே, அதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மன்னா, இந்த தேநீர் என்னை வழக்கத்தை விட இன்றைக்கி அதிக தித்திப்பாக இருக்கே, அதை சொல்கிறியான்னு சொல்லிக்கிறார். அதுவும் இல்லை மன்னா. இன்றைக்கி சூரிய உதயம் ரொம்ப இனிமையாக இருக்கே, அதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லை மன்னா. இப்போ என்ன தான் சொல்கிற, இந்த கடல் நீளமாக இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எதுவுமே இல்லை மன்னா. அப்படி நீ காலையில் என்ன தான் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு மனுஷன் பறந்துக்கிட்டு இருந்தான் மன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனுஷன் பறந்துக்கிட்டு இருந்தானா? நீ பகல் அதாவது தூங்கி முழிக்கும் போது வந்த கனவை அப்படியே என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லைம்மாண்ணா, நான் உண்மையிலே பார்த்தேன், ஒரு மனுஷன் பறந்துக்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் பறந்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சரி வா, உடனே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறார். அவன் கூட போகிறாரு. அவன் சொல்லிகிட்டே வரான், இந்த மாதிரி அவன் ஒரு டிராகன் மாதிரி பறந்துக்கிட்டு இருந்தாமண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் சொல்கிறார், டிராகனோட நிலத்தில் ஒரு பறக்கும் டிராகனா அப்படின்ற மாதிரி, ஒரு மனிதன் டிராகன் போல் பறக்கிறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே பார்க்குறாரு. அந்த சேவகன் சொன்னது உண்மைதான். ஒரு மனிதன் உண்மையிலேயே டிராகன் போல் பறந்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்போ ஒரு சேவகன்கிட்ட சொல்கிறார், அவனை கீழே வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சேவகன் ரொம்ப கத்தி கூப்பாடு போட்டு கையை காட்டி சைகையெல்லாம் பண்ணி அவனை கீழே வர வைக்கிறான். அவன் கீழே இறங்கி வந்தவொடனே மன்னர் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. மன்னர் நம்மளோட இதை பாராட்ட வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். மன்னர்கிட்ட போய் ரொம்ப பணிவாக நின்று பேசுகிறான். நீ எப்படி இதை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது மன்னா, அதை நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது வேறு யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி கேட்குறாரு. இது என்னோடய மனைவி கூட தெரியாது மன்னா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நான் அது மாதிரி இதை செஞ்சு கொண்டு ரகசியமாக எடுத்துகிட்டு அந்த குன்று மேலே ஏறி அது மேலே இருந்து பறந்தேன், அப்படியே பறந்துட்டுருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். அந்த பறக்கிறதுக்கான அந்த இறகை சிறகை அவன் மூங்கில் அப்புறம் பேப்பர் இதெல்லாம் செஞ்சுருக்கான். அப்புறம் அவர் சொல்கிறார், சரி அப்போ என் கூட நீ அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. போகும்போது பேசிகிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி உனக்கு பறக்கும்போது என்னெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னோடனே, தூரத்து மலைகள் தெரிஞ்சுது, கடல் கூட தெரிஞ்சுது, சீன பெருஞ்சுவர் தெரிஞ்சுது, எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் பறவைகள் பறந்து போனதை பார்த்தேன். மேலே போக போக காற்று அவ்வளோ சுத்தமாக இருந்தது அப்படி சொல்லிட்டு அவனோட அதை ரசித்து சொல்லிகிட்டு இருக்கான். அவன் பறக்கும்போது அவனோட உணர்வுகள் எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனை அரண்மனை கூப்பிட்டு வந்த உடனே சேவகன்ட்ட சொல்கிறாரு, அந்த தலையை வெட்டுறவனை வர சொல்லு அப்படின்றாரு. இவன் பயந்துடுறான். என்னம்மா சொல்கிறீங்க, தலையை வெட்ட போகிறீங்களான்னு? ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் மண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ணா, நான் புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன்ல மண்ணா, நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. மண்ணா, நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்ல மண்ணா, அது நம்ம நாட்டுக்கு நல்லது தானே மண்ணா அப்படின்ற மாதிரி திரும்ப அவன் சொல்கிறான். அப்போ அவர் அவர் கழுத்தில் கிடக்கக்கூடிய ஒரு செயினை கலட்டுறாரு. அதோட முனையில் ஒரு சாவி இருக்குது. அவர் டேபிளில் ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியில் ஒரு ஓரத்தில் அந்த கீ கொடுக்கறதுக்கான இடம் இருக்குது. அந்த சாவி அதில் போட்டு கீ கொடுக்குறாரு. கீ கொடுத்த உடனே அந்த பெட்டி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனவுடனே அதுக்குள்ளே மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு உலகத்தை அவர் உருவாக்கி வச்சுருக்காரு. அதில் சூரியன் உதயமாகுது, பறவைகள் பாடுது, குட்டி நரிகள் ஓடி விளையாடுது, மனிதர்கள் அங்கும் இங்கும் பயணம் பண்ணுறாங்க, நிழல் கூடி குறையுது, ஃபவுண்டைன்ஸ்லேருந்து தண்ணி விழுது, இதெல்லாம் காமிக்கிறார். இது எல்லாத்தோட சேர்ந்து அருமையான இசையும் பின்னணியில் கேட்குது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா அந்த உலகம், இது எப்படி அழகாக கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, நீ என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்குறாரு. மன்னர் அந்த மினியேச்சர் உலகத்தை காட்டி என்ன சொல்ல வராருன்னு புரியாமல் அவன் முடிச்சிட்ருக்கான். இப்போ அவர் சொல்கிறார், நாம் இப்போ சில 10 வருஷங்களாக தான் போர்கள் பஞ்சம் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கோம். நீ உருவாக்கியிருக்கிற அந்த கண்டுபிடிப்பு எதிரிகையில் கிடச்சா என்ன நடக்கும் தெரியுமா? நாம் கெட்டி எழுப்பியிருக்கிற அந்த சீன பெருஞ்சுவரை தாண்டி அவங்க பறந்து நம்மளை அழிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படிலாம் நடக்காதுமாண்ணா, அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை, இது காலத்துக்கு முந்தைய கண்டுபிடிப்பு, இது இப்போ நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு
தலையை வெட்டுறவனை கூப்பிட்றாரு. இவனை தலையை வெட்டி கொன்று, இவனை எரிச்சிரு, இவன் கண்டுபிடிச்ச இந்த பொருளையும் எரிச்சிரு, 2 சாம்பலையும் ஆழமாக தோண்டி புதைச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எவ்வளோ கெஞ்சி கூத்தானாலும் அவர் கேட்கல, அவனை கொல்ல சொல்லிட்டார். அப்புறம் சேவகன் பக்கம் திரும்பி சொல்கிறாரு, இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்தில் உன் உயிர் போயிடும். இவன் பறந்துட்டுருக்கிறத பக்கத்து தோட்டத்துக்காரனும் பார்த்துட்டான், அவங்ககிட்டையும் போய் சொல்லிடு. இந்த விஷயம் இன்னொரு நபருக்கு தெரிய வந்தால் அடுத்த 1 மணி நேரத்தில் அவன் உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த சேவகன் போன பிறகு இவனை தலையை வெட்டியை கொல்றதுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவர் திரும்ப அந்த சாவியை எடுத்து அந்த பெட்டிக்கு சாவி கொடுத்து அந்த உலகம் திரும்ப ஓப்பன் ஆகுது. சூரியன் உதிக்குது, பறவைகள் பாடுது, குட்டி நரிகள் ஓடி விளையாடுது, மனிதர்கள் அங்கும் இங்கும் நடமாடுறாங்க, நிழல் கூடி குறையுது, ஃபவுண்டன்ஸ்லேருந்து தண்ணி வருது, அருமையான இசை கேட்குது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. கதையோட பேர் த ஃப்ளையிங் மெஷின். எழுதினவர் பேர் ரே பிராட்பரி. அமெரிக்காவில் சென்ற நூற்றாண்டில் இருந்த மிக பிரபலமான அறிவியல் புனைகதை எழுத்தாளர் ரே பிராட்பரி. அவர் எழுதின ஃபாரன்ஹீட் 451 அப்படின்ற நாவல் இன்னும் பிரபலமாக இருக்குது. அது இன்று ஒரு கல்ட் கிளாசிக்காக இருக்குது. அந்த நாவலை திரைப்படமாகவும் எடுத்திருக்காங்க. ஃப்ரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஃப்ரான்சிஸ் ட்ரூஃபா அப்படின்ற இயக்குனர் தான் அந்த படமாக எடுத்திருக்காரு. அது புத்தகங்களை எரிக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியது, டிஸ்டோப்பியன் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்ற மாதிரி எப்படி தொழில்நுட்ப கருவிகள் மனிதர்கள் வாழ்க்கையை ஆக்கிரமித்து அவங்கள புத்தகங்களை வெறுக்கக்கூடியவங்களாக மாற்றிடும். அப்படி வெறுக்கக்கூடிய சொசைட்டியாக மாறிட்டாலும் அதில் புத்தகங்களை படிக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க எப்படி அவங்க சமூகமாக வாழ்வாங்க அப்படின்றத அவர் ஒரு கற்பனை கதையாக எழுதியிருக்காரு. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிக்கலாம், திரைப்படத்தை பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.